அந்த பத்மாசுரனுக்கு பயந்து பொன்னாடப்பட்ட பரமேஸ்வரன் உயிருக்கு பயந்து ஓடினார். எங்க எங்க? ஐவேளாங்காடு. ஓ, ஐவேளாங்காட்டுக்கு. ஆமா, சரி. ஐவேளாங்காட்டிலே ஓடி ஒரு ஐவேளாங்காயாக ரூபத்தை மாத்தி மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தாரோ. சரி. அந்த பத்மாசுர சர்வ சாதாரணப்பட்டவனா? டேய், ஓ, கூடுட்டு கூடு பாயக்கூடிய வித்தை சேர்ந்தவன். சரி. எப்படி? கூடுட்டு கூடு பாயக்கூடிய வித்தை தெரிந்தவன். ஆமா, அவன் ஒரு வெள்ளாடாக ரூபத்தை மாத்தி ஐவேளாங்காட்டுல அந்த சிவபெருமான் எப்பொழுது கீழே விழுவார், அந்த ஐவேளாங்காயை தின்னலாம், ஈஸ்வரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று வெள்ளாடாக ரூபத்தை மாத்தி அங்கேயே திரிந்து அளந்து கொண்டிருந்தான். அப்ப சிவபெருமானாகப்பட்டவர், மைத்துனா, கண்ணா, பரதாவா, எனக்கு பேரு ஆபத்து நேர்ந்து விட்டது, என்னை வந்து காப்பாற்ற கூடாதா அப்படி என்று கண்ணனை வேண்டினாரா. அப்ப கண்ணனாகப்பட்டவர், அடடா, நம்ம மைத்துனாகப்பட்ட சிவபெருமான் சூரனிடத்தில் அகப்பட்டு விட்டார், நாம போய் காப்பாற்றவில்லை என்றால் உலகத்துக்கு படியளக்க பரமசிவன் இருக்க மாட்டான் அப்படி என்று அப்ப கண்ணனாகப்பட்டவர் என்ன செய்தார்? என்ன? மோகினி அவதாரம் எடுத்தார். ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா, சரி. மோகினி அவதாரம் என்றால் ஜெகன்மோகினி அவதாரம். ஜெகம் என்றால் என்ன? இந்த உலகத்தை விட மிக அழகானது. ஜெகம் என்றால் உலகம். உலகத்தை விட இந்த உலகத்துல யாருமே அப்பேற்பட்ட அழகு கிடையாது. ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்தார். அப்பேற்பட்ட அழகுள்ள பெண்ணாக ரூபத்தை மாற்றி அந்த பத்மாசுரன் முன்பே வந்து நாட்டியம் ஆடி பத்மாசுரனை திசை திருப்பி வைத்தார். அப்ப சிவனை தேடி வந்த அந்த பத்மாசுரன் மோகினி அழகிலே மயங்கி மோகினியை கட்டி சேரலாம் என்று ஓடினாராம். எப்படி? என்ன செய்தார்? மோகினியை கட்டி சேரலாம் என்று. அப்படி ஓடும்பொழுது அப்ப மோகினியா இருந்த கண்ணன் என்ன சொன்னார்? சுவாமி, நீங்க என் மேல ஆசை வச்சுட்டீங்க, எனக்கும் உங்க மேல ஆசை வந்து விட்டது, இருவரும் கட்டி சேரலாம், வேண்டான்னு சொல்ல, ஆனா உங்க கிட்ட வர முடியல, உங்க மீது துர்நாற்றம் அடிக்கிறது. எப்படி? துர்நாற்றம். ஆமா, அதனால நீங்க குளித்து நீராடி சுத்தபத்தமா வாங்க, நாம இருவரும் கூடி ஒன்னா வாழலாம், கூடி ஒன்னா வாழலாம், கூடி இருப்போம் கொஞ்ச நேரம் அப்படி என்று மோகினியா இருந்தவர் கண்ணனாகப்பட்டவர் சொன்னார். அப்ப பத்மாசுரன் ஓடினான், தேடினான், உலகமெங்கும் தேடினான். தேடி பார்க்கும்போது அப்ப கண்ணனாகப்பட்டவர் எங்கேயுமே தண்ணி இல்லாத மாதிரி செய்தார். அப்படி தண்ணி இல்லாத செய்தார். அவன் மீண்டும் நடந்து வரும்பொழுது ஒரு மாட்டு குழாம்பு,
மாட்டு கொலாம் என்றா என்ன? ஆ, மாடு கால் வைக்குது இல்ல, அந்த தாரை. ஆமா, ஆ, அந்த தாரையிலே ஆ, ஒரு சிறிதளவு கையளவு தண்ணி, சரி. அதை மட்டும் உண்டு செய்தார் கண்ணனாகப்பட்டவர். ஆ, அந்த தண்ணியை பார்த்து, ஆ, பெண்ணே ஆ, எங்க தேடியும் தண்ணி இல்ல, ஆ, பாரு இதோ மாட்டு கொலாம்பு, ஆ, இந்த மாட்டு கொலாம்புல ஆ, கையளவு தண்ணி இருக்குது. ஆ, இந்த தண்ணியை ஆ, தொட்டு ஆ, நான் தலைமையில வச்சுக்கிறேன், ஆ, நம்ம இருவரும் ஒண்ணு சேருவோம் ஆ, அப்படி என்று ஆ, கேட்கும் பொழுது, ஆ, அப்ப ஆ, அதே போல கண்ணனும், ஆ, சுவாமி ஆ, யாரு தொட்ட பாவமும் ஆ, ஒரு நீரை தொட்டு விட்டால் போகும். போய்விடுன்னு சொல்லுவாங்க, ஆமா. பழமொழி இருக்குது. ஆ. அதனால ஆ, அந்த நீரை தொட்டு ஆ, உங்க தலைமையில வைங்க, ஆ, நாம இருவரும் ஒண்ணு சேருவோம் ஆ, அப்படி என்று சொல்ல, ஆ, வாங்கி வரத்தை மறந்த ஆ, அந்த பத்மாசுரன் நீரை தொட்டு தலைமையில வைத்த உடனே திக்கென்று பத்தி எறிந்தான். எப்படி? தான் கையால தானே வச்சு அவன் அழிஞ்சு போயிட்டான். ஆமா, ஆ, அப்படி ஆ, அழிந்த உடனே ஆ, மோகினியாயிருந்த கண்ணன் ஆ, மறு உருவத்தோடு ஆ, ஈஸ்வரனை கூப்பிட்டார். சரி. மைத்துனா வாருங்கள், உங்களுக்கு வந்த ஆபத்தை தீர்த்து விட்டு சரி. அப்படி என்று சொல்ல, ஈசனாகப்பட்டவர் ஆ, மறுத்து விட்டு கீழே வந்து, ஆ, மைத்துனா ஆ, பத்மாசுரன் என்னை கொல்லுவேன் என்று தேடினான், ஆ, ஓடினான், ஆ, என்னை துரத்தி வந்தான், அவனை எப்படி கொன்ன, ஆ, அவனை எப்படி அழித்த எப்படி அடிச்ச? அப்படி என்று கேட்க, ஆ, அப்பொழுது ஆ, மோகினி அவதாரம் எடுத்து ஆ, அந்த பத்மாசுரனை அழித்தேன் என்று சொன்னார் சரி. கண்ணனாகப்பட்டவர். ஆ, அப்படி சொன்ன உடனே, ஆ, மைத்துனா ஆ, நீ எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிற, ஆ, அனைத்தையும் பார்த்திருக்கிறேன், ஆ, ஆனா நீ மோகினி அவதாரம் எடுத்துன்னு சொன்னியே, ஆ, அதை நான் பார்க்கல. சரி. அதனால ஆ, மீண்டும் அந்த மோகினி அவதாரம் எடுத்து என் இடத்தில் நில், ஆ, நான் அதை பார்க்க வேண்டும். சரி. அப்படி என்று ஆ, சிவபெருமான் சொல்ல, ஆ, மீண்டும் மோகினி அவதாரம் எடுத்து ஆ, பரமேஸ்வரன் முன்னே வந்து நிற்க, ஆ, பரமேஸ்வரனாகப்பட்டு ஆ, காமங்கள் மீறியது. ஆ, காமங்கள் மீறிய உடனே ஓடி கட்டி சேர்ந்தார் கண்ணனை. சரி. அப்படி கட்டி சேர்ந்த உடனே, ஆ, ஏய், ஓ, அதுல ஆ, அல்லையில பிறந்தான் ஐனாரப்பன். ஆ, எப்படி? அணிலே பிறந்தவா இனரப்பன். ஓடி பிறந்தவன், ஆ, ஓடி ஒண்டி வீரன். ஓடி பிறந்தவன் ஆ, ஒண்டி வீரன். ஆமா. கடையில பிறந்தவன் கடையடப்பான். ஆ, நான் முண்டி பிறந்தவன், ஆ, இந்த முனியப்பன் நான் பிறந்தேன். ஓ, அப்படி முனியப்பன் என்னை பிறக்க வைத்து ஆ, இந்த ஐவேளாங்காட்டிலே ஆ, என்னை விட்டு தேவரெல்லாம் சென்று விட்டார். சரி. அப்படி சென்றவர் ஓ, இன்னுமே என்னை வந்து பார்க்கல. ஆ, இருந்தாலும் ஆ, இன்று தினத்திலே ஆ, ஏய், ஓ, ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு சத்தம் சரி. என்னவென்று, ஆ, கண்ணே ஆ, முனியப்பா, ஆ, ஆபத்து, ஆ, அபயம், ஆ, எங்களை காப்பாற்ற வேண்டும் முனியப்பா. ஆ, அப்படி என்று ஆ, ஏதோ தூரத்தில் அபய குரல் ஆமா, என்னை தேடி யாரோ வருவார் போல் தெரிகிறது. ஆமா. யாருன்னு பாக்குறேன். தாயாரு வந்த
போடு கொள்ளுங்க மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா பஞ்சு மிட்டாயா போடு கொள்ளுங்க என்ன ஒரு அடி பாட சொல்லியா ஒரு நேரம் உன்னை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இருவாடி சொன்னியா ஒரு வாடியா அந்த பாட்டு நல்லா பாடு 1000 ரூபாய் மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா தொண்டையில என்னமோ வச்சுக்கிட்டு ஏன்டா அடிச்சுக்கிட்டு பாடுற தொண்டையில வாயா புண்டை எடுத்து வச்சிருக்கேன் கண்ணே மகனே முடியப்பா
ஆமா. நீ என்ன ஒண்டி வீரனா? இல்லை. பதுங்கி நிக்கிறியே கண்ணு. நீ அதெல்லாம் ஒப்போம். பாபாட்டியா ஒப்போம். என்னது ஒப்போம்? என்ன எப்பம் எப்பம்? என்ன எப்பம்? ஒப்பை ஒப்பை. இது என்ன பண்ணி குத்துறவே? இல்லை. சிவனுடைய சூழாயிரம். இது இருக்குங்காட்டி தான் நீ அடி தப்பிக்க. கண்ணு, நீ என்ன பாம்பாட்டியா? இல்லை. அப்புறம் ஏன் உன் மேல பாம்பு? எதுக்கு பாம்பு? எங்க அண்ணன் தான் உன்னை அடிக்க மாட்டார், நான் உன்னை அடிப்பேன். என்ன ஆகட்டும். காலையில விடிஞ்சா நீ தான் சம்பளம் வாங்குற. என்ன அவ்வளவு ஒரு அடிப்பு? போட்டு கொள்ளுங்க. எங்கடா போட்டு கொள்ளுங்க? எங்கடா கத்தியோடு வந்துருக்கிற? ஓடுறா ஓடு ஓடு. அதாவது ஆடுறவங்கெல்லாம் நக்கணுங்கிறியா இல்லை எப்படி? ஆடுறத பழிச்சு காட்டுற நீ. குரங்கண்ணா குரங்கு கண்ணா போங்க. அங்க பாரு கண்ணை பாரு. போ ஈச்சப்பழம். என்ன ஈச்சப்பழம்? என்ன ஈச்சம்பழம்? பரபேச்சி பழம். அது என்ன பழம்? பரபேச்சி பழம். அது எப்படி இருக்கும்? ஏய் வேட்ட கண்ணா, குரங்கு கண்ணு உனக்கு. சாப்பிடு சாப்பிடு. என்னை கண்டு பயந்து ஓடக்கூடிய காரணம் என்ன? யார் நீங்க? என்னை தேவர்கள் காரணம் என்ன? தேவர்கள் 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 தேவரா தேவர்கள். என்ன தேவூர் செட்டி பட்டிக்கிற? இல்ல தேவூர் இங்கே செட்டி பட்டி அங்கே வாங்க. தேவர்கள்
உன்னை தேவாதி தேவர்கள் 33 தேவருக்கு முதன்மையான தேவன் சிவபெருமான். உலகத்துக்கே தந்தை, உலகத்துக்கே தந்தை. மாவனே, யாரு மாவனே? சும்மா மகனே, 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 மகனே. அப்படி பார்த்தா பயமாகுதுப்பா. தந்தையா பரமேஸ்வரன் என்னை பிறக்க வைத்தவர். ஆமாப்பா. தந்தை என்று பாராமல் உங்கள் தகாத முறையில் பேசிவிட்டேன். தந்தை என்று பாராமல் உங்களை அடித்து விட்டேன். என் தாயார் எங்கே? மகனே, உனக்கு தாய்க்கு தாயாக அம்மா உன்னை உருவாக்கியது நான் தான். அப்பா, அப்புறம் நானே அம்மாவும் நானே. அம்மா என்ன நான் பிறந்ததுக்கு கூட சங்கட்டம் இல்லை. நீ பிறந்ததுக்கு தான் எனக்கு பெருசங்கட்டம். என்ன செய்வேன் தெரியாமல் நானே விழித்து என்ன செய்வேன் என்று பேசுகிறேன். அடிக்கவும் முடியல, தொடவும் முடியல. 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்து இந்த சித்தப்பம் பண்ண ராவடி இன்னைக்கு அது 50 ரூபாய் கொடுத்து கெடுத்து விட்டியே. இல்லைன்னா 1 மணி நேரம் பண்ணிருப்பானே. ஊத்து விட்டு பண்ணி விட்டாங்க. 3 பாட்டில் உள்ள வந்துட்டான். வாங்கி கொண்டார் மடையன். தந்தையும் நீங்களே, என்னை பிறக்க வைத்தவன் நீங்களே. உண்மைதான். நீ எப்படி பிறந்த? ஆணுக்கும் ஆணுக்கும். அன்று ஒரு நாள் ஆமா இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தது. ஐவேலாங்காட்டிலே பத்மாசுரனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தார். அப்பொழுது நீங்க ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து என் தந்தையாரை கட்டி சேர்ந்தீர்கள். காப்பாத்தின. ஆமா. அப்ப விழுந்த விந்தல நீ ஒண்டி மட்டும் மறக்கல. ஆமா. 8 பேர் பிறந்தீங்க. உண்மைதான். 8 பேத்துக்கு அதாவது 7 பேர் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போயிட்டாங்க. ஆமா. நீ ஒருத்த மட்டும் தான் இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்க. ஏன் தெரியவில்லை கேள். பிறந்த உடனேயே பச்சளம் குழந்தையாக இருக்கும் போது நாங்க உருவம் மாறிட்டோம். தேவர் கொண்டு போய் உண்டவனாக வளர்த்த முடியுமா? அப்படி என்று அந்த அனாதி காலகத்திலே உன்னை விட்டு விட்டு அப்பயே மறைஞ்சு போயிட்டோம். உன்னை கொண்டு போய் கூப்பிடத்துக்கு நேரம் வந்துருச்சு. அதுக்காகதான் வந்தோம்பா. மகனே மணியப்பா, காலமும் நேரமும் எப்ப சேர்ந்து வருமோ அப்பதான் கடவுளை வந்து கலியுகத்த மக்களே கண்கொண்டு நினைப்பாங்களாம். அப்படி இருந்தாலும் இன்று உனக்கு ஆபத்து. நீங்க வந்தது ஒரு செய்தி.
ஆபத்து ஆமா அபயம் உண்மை காப்பாற்ற வேண்டும். முனியப்பா ஆபத்து என்று உண்மை கூக்குரல் சத்தமிட்டு ஓஹோ என்னை தேடி ஓஹோ ஓடி சரி வந்திருக்கிறீங்களே. ஆஹா யாரால் ஆபத்து? அப்படியா அதாவது இப்ப உன் தாய் வளர்ப்பு தாய் சக்திக்கும் நடந்தத பூரா பொறுமையா நீ சொல்லு. உன் தாய் வளர்ப்பு தாயி உமா சக்திக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட உடனேயே ஆங்கார கோபத்தை கொண்டு உமா சக்தி பார்வதிக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். சக்தி உமா என்னை எப்பொழுது எதிர்த்து பேசினாயோ உலகத்தின் தந்தை என்று பாராமல் உலகத்தை கட்டி காக்கும் பரபொருள் என்று பாராமல் என்னை எதிர்த்து நானே பெரியவன் என்று சிவனை மட்டமாக பேசினாயோ அந்த வார்த்தை ஒன்றுக்காக ஓராண்டு காலம் பூலோகம் சென்று மனபத்திர காளியாக பிறந்து மறுமுறை என்னை சேர்வா என்று நான் சாபத்தை கொடுத்தேன். அப்ப பார்த்தால் சக்தி சாமி பெண்மனம் பெண் புத்தி பின் புத்தி தகாதபடி வார்த்தை பேசியிருப்பேன். என்ன மன்னிக்காங்கன்னு கேட்ட மன்னிப்பு கிடையாது என்று விட்டேன். அப்ப கொடுத்தா எனக்கு சாபம். சக்தி என்பவள் உன்னை விட்டு பிரிய போது உன்னை தேடி யாராவது வந்து வரம் கேட்டால் அந்த வரம் பலிக்காத போகட்டுமோ. இன்று அவனை சாபத்தை கொடுத்துட்டான். அப்படி என்று சக்தி உமைவல் பார்வதி ஆகப்பட்டவர் கொடுத்து விட்டார். உங்களுக்கு சாபத்தை அளித்தார். அதன் பிறகு பூலோகம் சென்று மனபத்திரகாளியாக பிறந்து அவள் அக்னி வேள்விகள் செய்து தேவரெல்லாம் எனக்கு சாபம் கொடுக்கும் போது எல்லாம் கைத்தடி சிரிச்சாங்களே என்னை வந்து பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதா அப்படி என்று அகங்கார கோபத்தை கொண்டு அக்னி வேள்விகளை வளர்த்தி அந்த அக்னி வேள்வியிலே விகிலாசுரன் என்று ஒரு அசுரனை பிறக்க வைத்து விட்டாள். ஓஹோ பிறக்க வைத்த உடனே தேவரெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. அத்தனை பேரும் என் காலில் வந்து விழுகணும் அப்படின்னு சக்தி சொல்ல அப்ப அவங்க கேட்டாலும் வரோம் அம்மா நான் அப்படி பிரிக்கதா இருந்தால் எனக்கு சாகாத வர வேண்டும். அப்ப சக்தி அப்பா சாகாத வர கொடுக்க முடியாத உலகத்துல பிறப்பட்டு ஒன்று இருந்தா இறப்பட்டு ஒன்று இருக்கும். அப்படி முடியாது. அதாவது ஆணுக்கு ஆணு பிறந்தவன் உனக்கு சாவு. பெண்கள் அங்கத்திலே பிறந்தவன் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் உனக்கு சாகில்லை. உனக்கு நிகர் நீயேதான் என்று சக்தி வரவழிக்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு அடியா ரெண்டு அடியா கொஞ்சடியா குறைஞ்சடியா எங்க மச்சான கூட எனக்கு தான் அதிகமா அடி. உங்களோட எனக்கு தான் அதிகம். 6 கட்டி அதிகம். இது கொஞ்ச நேரம் போய் எனக்கு தான் அதிகமா அடி. மகனே மினியப்பா வா ஒப்பம் இத்தனையும் காரணம் ஆறு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒப்பனே தான். என்னப்பா பண்ணிட்டோம் கஞ்சா போதையில கஞ்சா போதை கொடுக்கறது யாருக்கு என்ன வரத கொடுக்கறது அப்படின்னு தெரியாதே வரத கொடுக்கறது எல்லா அறக்கறியும் வந்து ஒரு பக்கமா தேவை இல்லப்பா. ஆனா இன்னைக்கு கொண்டாடி பிரச்சனை சண்டை வந்தா இவங்க கம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு ஏயோ உங்க வீட்டுல ஒரு போனதுக்கு நாங்களா ஏன் மச்சான் மாமச்சான் கை கொடுக்கணும் தூக்கி போடணும் அருமையா போச்சு பழமொழி தானே. ஆனா வீட்டுல இருந்து தேவையில்லை நீ ஆணைக்கானுக்கு பிறந்தவன் நீ மட்டுமே அவனை கொல்ல முடியும். உன்னால்தான் அவனை வெற்றி பெற முடியும். அப்படியா? எங்களால முடியாதுப்பா. என்னாலதான் முடியும் என்று ஆமா என்னை தேடி ஓடி ஆபத்து அவையும் என்று வந்திருக்கீங்க. ஆமா நீ முதல்ல அவனை கொண்டு முட்டு வா உனக்கு அப்புறம் மோசனம் இருக்கும் போ.
சரியப்பா. அஞ்சு கலங்க வேண்டாம். இந்த முனியப்ப நான் இருக்கும்போது கவலை வேண்டாம். நான் கண் கலங்க வேண்டாம். சரி, எது கழுவுற? அழுவாதே. கேளு. கையில மலையை விட்டு நான் வந்துட்டேன், வைகுண்டத்தை விட்டு இவரு வந்துட்டாரு, சத்தியலோகத்தை விட்டு பிரம்மா வந்துட்டாரு. இதுதான் பயம். திரு வீட்டுக்கு போகணும். அப்படியா? அவன் இருக்க வரைக்கும் போக முடியுமா? ஏற்கனவே இருப்பாடி வந்தேன், அங்க விட்டு மறுபடியும் அங்க இது காப்பர் அப்படி போனேன், மேட்டூர் போயிட்டேன். சரி, அப்படிதான் மறுபடியும் குளத்தூர் போயிட்டேன். சரி, என்னதான் பண்ணலாம் இருக்கிறேன். அவர் போனது இருக்கட்டும், நான் பல எப்ப போவேன். அவர் போனது இருக்கட்டும். நீ ஒரு இடத்துல இருக்கிறியா மோத? டேய், நீ சென்று அவனை கொண்டு வா. அதுக்கு மேல அவனை பேசுவோம். போய் வா. அடுத்தவங்களை குறை சொல்லாத. உன் குழாயில 1000 பீய வச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பா இருந்தாலும் தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து உனக்கு உண்ணம் வீரம் வீரம் வீர தீர பராக்கிரம் வேண்டும். விராகத்தி. ஆனா இந்த பாருங்க, அப்படி நான் போய் ஜெயமற்று வந்து விட்டால் எனக்கு பிறகு உபகாரம் என்ன செய்வீங்க? நீ என்ன கேட்கறியோ கவலைப்படாத. நீ என்ன கேட்கறியோ அப்புறம் வந்து கேட்டு சொல்றேன். என்ன கேட்டா என்ன பண்ண போறோம்? நான் எதை கேட்டாலும் தரணும். கண்டிப்பா தரேன். வெற்றியோடு வந்துட்டாங்க. ஆகட்டும், வெற்றி உனக்கு சென்று வா. வெற்றி வேல்.